தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல இந்திய திணிப்பு எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக. மாநில சுயாட்சியை நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக. மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக. தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக. பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக. அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக. ஏற்கனவே கூட்டணி வலுவாகவே தான் இருந்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சேர்ந்திருப்பது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரெங்த். கூட்டணி இன்னும் பலமாகி இருக்கிறது. ஓபிஎஸ் நேத்தே வந்துட்டாரு. அவர் தான் முதலமைச்சரை பார்த்திருக்காரு. அவரும் அவர் மகனும் போய் பார்த்திருக்காங்க. இந்த ஆட்சி திரும்பவும் வரணும்னு அவரே வாழ்த்திருக்காரு. அப்போ வந்துட்டாருன்னு அர்த்தம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில் அங்கே போய் சொன்னார் பார்ப்பார் என்று எனக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. நாங்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகு விரைவில். அவர்கள் கலந்து பேசி அதன் பிறகு அடுத்த முடிவு எடுப்பார். தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் தலைவரோட ஸ்டாண்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்டு யாரும் சொல்ல முடியும்? இப்போ தான் அழுத்தம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? தம்பி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் போய் கம்ப்ளீட் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாங்களாம். போய் நானும் போட்டி போடுறேன்னு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எந்த தம்பி திருப்பி கொடுக்கல. ஏன்னா ஃபார்ம் வாங்குறது 100 ரூபாயாம், திருப்பி கொடுக்கும்போது 15,000 ரூபாயாம். இவரு தான் அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போறாராம். அதுல வேற அந்த கட்சியோட ஒரு நிர்வாகி சொல்றாரு, பாஜக எங்களுக்கு அழுத்தம் தருதான். நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது. யாருக்கும் அழுத்தம் தந்து கூட்டணியில் சேர்க்கக்கூடிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை. யாருக்கு வெற்றி பெற வேண்டுமோ நீங்க வேணா எங்க கூட வந்து சேர்ந்துக்கலாமே தவிர நாங்கள் யாரையும் அழுத்தம் தரவில்லை என்பதையும் தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். காங்கிரஸ் தலைவரா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க கூட்டணி நிலைப்பாட்டுல. ஆனா உங்க கட்சிக்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்கள் சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க. இனிமே முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. பொறுத்திருந்து பாருங்க. மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. டிஎம்கே கூட்டணி பேசுகிறாங்க, குழு அமைச்சிட்டாங்க. எப்போ சார் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எனக்கு நெகோசியேஷன் கிடையாதுங்க. எனக்கு அதில் கடமை இருக்குது. நெகோசியேஷன்லாம் அவங்க எனக்காக பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்க விஜய பெருசா நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையா? நாங்க விஜய் மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி. நாங்க ஏன் அதை பொருட்படுத்தணும்? இத்தனை நாளா எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போறேங்கிறேன். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்யறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்குமா? நீங்க வேணா ரசிகர் நல்லது பண்ணுங்க. ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்துல பையங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்கிறீங்க. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாசத்துக்கு அப்புறம் ஊதாது. தாவேக்காவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. அதனால சார் தாவேக்கா பத்தி யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. களத்துல அதிமுக எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. தாவேக்கா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறதா அந்த கட்சி? ஆமா, தாவேக்கா பெரிய கட்சி. அதுக்கு அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குது. அவங்க எல்லாம் லூசுத்தனா போயிட்டு நடக்காங்க. அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி நிற்கிறது. இவங்களாம் நடிச்சுக்கிறது. பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து போராடுற மாதிரி காட்டியாச்சுன்னு கட்சியை மதிச்சுடுவாங்களா? யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாங்குமா அந்த கட்சி? தாவேக்கா ஒரு நாள் கூத்துக்கு அந்த கட்சிக்கு இடத்த காலி ஓடிடுவாங்க. யார் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தாரோ எல்லோரும் பதவியை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம்
கூட்டணி இருக்கும், ஆட்சியில் பங்கு போடலாம் அப்படின்னு சொன்னவருக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்கே நோக்கி யாரும் வரல. அது எது மூழ்கிற கப்பல், எது வீட்டுக்கு பத்திரமா சேர்ற கப்பலுங்கிறது இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால் மூழ்கிற கப்பலை விட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க. வீட்டுக்கு வளமான கப்பல் எதுவோ அதில் ஏறுறாங்க. இதுதான் இப்போ அரசு. வணக்கம், இது கேள்விக்களம். அதிமுக பாஜகவை டெபாசிட் இலக்க செய்யணும் அனைத்து தொகுதியில், இதுதான் நம்மளோட இலக்கு. அப்புறம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி, 2.5 கோடி வாக்குகளை கட்டாயம் கூட்டணி பெற்றாக வேண்டும். இந்த இலக்கை தான் நிர்ணயிச்சிருக்காரு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரம்மாண்ட இலக்கை அடைவதற்கான வியூகம் என்ன, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் என்ன வியூகம் இருக்குது, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதோடு சேர்த்து தாவேகா மற்றும் பாஜக அதிமுகவினர் இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல், அதை பற்றியும் பேச இருக்கோம். நம்மோடு பத்திரிகையாளர் பிரியன், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ், அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன், வலதுசாரி திரு எம். குமார் மற்றும் தாவேகா ஆதரவாளர் ஜேம்ஸ் மார்ட்டின் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியன், முதல்ல ஒரு பத்திரிகையாளர் பார்வையோடவே தொடங்கலான்னு இருக்கேன். அதாவது 200 தொகுதியில் கட்டாயம் வெற்றி பெறுவோன்றது ஒன்று, இன்னொன்று அதிமுக பாஜக எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இலக்க செய்யணும்னு சொல்கிறார். ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்காரா, எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்லை, ஒரு ஆட்சி ஒரு 5 வருடம் முடித்து விட்டு அடுத்த கட்டமும் தொடர்ந்து ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற ஒரு வாக்கு கேட்டு மக்கள்கிட்ட போகும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இந்த விஷயத்தை திமுக ஏற்கனவே புரிஞ்சிட்ருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு தான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சௌரியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எஸ்ஐஆர் முதல்ல அது கொஞ்சம் கரடு முரடான ஒரு ரொம்ப சவாலான விஷயம் மாதிரி தெரிஞ்சுது. பட் சில போது சவாலான விஷயத்தை ஒரு சாதகமான விஷயமா மாற்றுற ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த எஸ்ஐஆர் சவாலாக வந்த எஸ்ஐஆர் சாதகமாக திமுக மாற்றிட்டாங்க. அது ஒரு சவாலாக எடுத்துகிட்டு கீழே ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட வாய்ப்பாக மாற்றிட்டாங்க. அந்த கீழே ஒர்க் பண்ணி மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணி வாக்காளர்களை ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரி பல விஷயங்கள், தமிழ்நாடு தலைகுனியாது, அப்புறம் வெல்லட்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும்ன்ற மாதிரி விஷயங்கள், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு பலவிதமான ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது மகளிரை விட்டு எல்லா வீட்டுக்கும் போக சொல்ல போகிறாங்க. அடுத்த வாரம் ஒரு வாரம் அந்த கேம்பெயின் பண்ணுறாங்க. ஸோ தே ஹவ் டேக்கன் இட் வெரி சீரியஸ்லி இந்த விஷயங்களெல்லாம். அதாவது என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, நம்மளால் பயன்பெற்ற பயனாளிகள் நமக்கு ஓட்டு போட்டாலே போகிறோம், நம்ம வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதை டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஒரு வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்குச்சாவடியில் 1200 1500 ஓட்டுகள் இருக்கும். ஒரு 350 ஓட்டுகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா 78,000 வாக்குச்சாவடிகளில் ஒரு 2 கோடிக்கு மேலே, 2லேருந்து 2.5 கோடி வரையும் ஓட்டுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலக்கு வேறு சொல்கிறாரு, ஒவ்வொருவரும் ஒரு வாக்காளரை 5 முறை தேர்தலுக்குள்ளே சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது அவங்க ஒரு பெரிய ஒரு மிஷன் மாதிரி எடுத்து வேலை செய்கிறாங்க இந்த விஷயத்தை. அதாவது ஒரு இயக்கம் மாதிரி பண்ணுறாங்க. அந்த வாக்காளரை கடைசி நேரத்தில் வாக்குச்சாவடியில் கொண்டு வந்து ஓட்டு போடுற வரையும் இந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போகிறாங்க. 2 வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு, 2 இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடுன்னு தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டி போயிட்டே இருக்குது. மக்களோட ஒரு டச்சில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அது அவங்க செஞ்சுருக்கிற அந்த திட்டங்கள் இருக்குல்ல, அவங்க பல விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு ப்ரோ இன்குபன்சியை உருவாக்கும், அரசுக்கு சாதகமான ஒரு வாக்கு வங்கியை கொண்டு சேர்க்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிரான பல விஷயங்களை வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. நிறைய பேராத வாக்குறுதிகளாகட்டும், கள்ளச்சாராயம் ஆகட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்களாகட்டும், அது மாதிரி பல விஷயங்கள் அவங்களும் சட்ட ஒழுங்கு சொல்றாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ப்ரோ இன்கம்பன்சின்னு. அதுக்கு நம்ம இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அதுக்கான இதை பார்க்குறோம். குறிப்பாக மகாராஷ்டிராவில் பார்த்தோம், மத்திய பிரதேஷில் பார்த்தோம், பீகார், ஒரு சில மாநிலங்களை தவிர்த்து அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதுன்றது இந்த சமீப ஆண்டுகளில் அந்த ட்ரெண்ட் அதிகமாக பார்க்குறோம். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஜார்க்கண்டில் எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமே, அது எதிர்கட்சி இந்த சென்ஸ் டெல்லியில் பாஜக அல்லாத ஒரு கட்சியே மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. அப்போ அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஒரு ப்ரோ இன்கம்பன்சி தான் இப்போ ட்ரெண்டுன்னு கட்டுரைகள் கூட முன்னணி ஊடகவியலாளர் வட மாநிலங்கள் எழுத பார்க்குறோம். அப்போ அந்த ஒன்று ஆட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இன்னொரு தேர்தல் வியூகத்தை, இந்த தேர்தல் வியூகம் நிச்சயமாக அதை தக்க வைக்கிறது, அதை சாத்தியப்படுத்துன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அதாவது இந்த ஆட்சி நம்ம சர்வே பண்ண வரையும், நமக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தா, நம்ம ஒவ்வொரு
வாக்காளனையும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து டச் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஒரு இலவச பஸ் பயணம் திட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் டச் பண்ணுறாங்க. இலவச பஸ் பயணம் சொல்லுங்களேன், அதில் வந்து பங்கு பெறாத மகளிரே கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க. 20 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து 20 லட்சம் குடும்பங்கள்லாம் வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் வாக்காளர்களுக்கு போகலாம். ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா அப்படி சொல்கிறேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மகளிருக்கு கொடுக்குற உதவித்தொகை அல்லது காலேஜ் போகிற பெண்கள், காலேஜ் போகிற பையன்களுக்கு கொடுக்குற உதவித்தொகை, அப்புறம் வந்து உரிமை தொகை 1.25 கோடி பேருக்கு உதவித்தொகை உரிமை தொகை கொடுக்குற விஷயம், 1,31 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள். அந்த குடும்பம்ன்றது வந்து ஒரு வீட்டில் 2 வாக்காளர் இருந்தாங்கன்னா அது அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். இது மொத்தமாகவே வாக்குகள் வராட்டி கூட ஒரு பாதி வந்தால் கூட போகணும்னு அந்த லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. வந்து அதுவே தங்களுக்கு வெற்றியாக ஒரு 4 முனை போட்டியில் நீங்கள் ஒரு 1.25 கோடி ஓட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆனால் முதலமைச்சர் செட் பண்ணுற டார்கெட் 2.5 crores. ஆமாம், அவர் செட் பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் டெபாசிட் போகிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அவங்க டெபாசிட் எழுந்ததை நம்ம பார்த்தோம் 7 தொகுதிகள். ஆமாம், அதனால் வந்து அது ஒரு மும்முனை போட்டி தான். ஆமாம், அது மும்முனை போட்டி. அது அவங்க டெபாசிட் எழுந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுவும் இதுவும் வேறு சொல்லுவாங்க. பட் பாயிண்ட் என்னென்னா வந்து சில தொகுதிகளில் வந்து டெபாசிட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா 4 முனை போட்டியில் சில போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா வெற்றி தோல்வியே 1000-500 ஓட்டுகள் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு சைடு வந்து ப்ரோ இன்குபன்சிக்காக அந்த கவர்மெண்ட் திட்டங்கள் யாருக்கு போச்சு, பயனாளிகள் ஓட்டை வாங்கணும்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுற அதே சமயத்தில் இந்த குறைவான ஓட்டுல தான் வெற்றி தோல்வி அமையுன்றதுனால கூட்டணியை பலப்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. எதிராளி பலவீனமாக இருக்கணும். தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்து அதிமுக பாஜகவோட பேசின விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பட் டக்குன்னு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து திமுக அணியில் இணையிறாங்க அப்படின்னா அது வந்து எதிர் கூட்டணியை பலவீனப்படுத்தி தங்கள் கூட்டணியை பலப்படுத்துகிற விஷயமாகட்டும், அல்லது ஓபிஎஸ் போன்றவர்களும் நீங்கள் சந்தித்து ஒரு கூட்டணிக்கான அடித்தளம் போடுற ஒரு விஷயமாகட்டும், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து ஒரு வலுவோடு இருக்கிற ஒரு கட்சிகள் அங்கே ஒரு தொடர்ந்து வெற்றியை பார்த்து கொண்டிருக்கிற கட்சிகள் அந்த இன்னும் கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமாம், இதெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது இதுக்கு எதிராக பாஜக மத்தியில் ஆளுகிற பாஜக பலவிதமான ஒரு பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு கொண்டு வருவாங்க. இந்த எலெக்ஷன் இருக்கிறதுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் வரும், கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் முதலமைச்சரோட பேச்சில் கூட அதுக்கான இண்டிகேஷன் இருந்துச்சு. நீங்கள் இடியை கொண்டு வரலாம், சிபிஐ கொண்டு வரலாம், நாங்கள் மிஸ்ஸா தடாவையே பார்த்தவர்கள் இன்று அதில் ஆரம்பித்து இன்றைக்கி இடி சிபிஐ பார்த்துருக்கோம். ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லை, உயிரே போனாலும் பரவாயில்ல, பதவி ஆட்சி போனாலும் இல்லை, உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரிலாம் வந்து திமுக ஆளுங்கட்சி வந்து இது மாதிரி ஒரு அடுத்த ஒரு 5 ஆண்டுகளும் தொடரணுன்றதுக்கான ஒரு வேலைகள் செய்யும்பொழுது ஒரு தெளிந்த குளத்தில் கல்லடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை காங்கிரஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அதுதான் வந்து இந்த கூட்டணிக்கான பெர்செப்ஷனை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கு ஆக்சுவலாக. அது அவங்க வந்து இப்போ சைலண்ட்டாக இருக்காங்களே தவிர அவங்க டேமேஜை கொஞ்சம் பண்ணிட்டாங்க. அந்த டேமேஜை வந்து இனிமேல் நடக்க போகிற குழு, அந்த பேச்சுவார்த்தை குழுக்களில் அது எந்த விதத்தில் அவங்க சரி பண்ண போகிறாங்க திமுகன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அது சவால் அந்த அது சவால். இந்த குழு வந்து இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இடங்களை பங்கு போட்டு தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது ரொம்ப சவால், பெரிய சவால். அது எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே 3 எலெக்ஷன்ஸில் பண்ணினதை விட இது ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்குறேன். அடிஷ்னலாக கட்சிகள் சேர திமுகவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப இதுவரையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தை டீல் பண்ணுறார். இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணுறார். அதனால் இந்த தொகுதி பங்கீடுகள் கூட அவர் டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார்னு ஒரு இது இருந்தால் கூட, ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து ஏதோ சாகசம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு சில அட்வென்ச்சரிசத்தில் ஈடுபடுற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவங்க பண்ணலாம், அவங்க இஷ்டம். சில சமயம் சர்க்கஸில் வந்து சாகசம் வந்து ஆபத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு ஆகும். ஆமாம், மிஸ்ஃபயர் ஆகும். அதனால் காங்கிரஸ் தான் இதை தீர்மானிக்கணும். ஏன்னா திமுக அணியில் பல பேர் சேரும்போது வெற்றி வாய்ப்புகள் கூடும்போது அந்த இடத்துல நீங்கள் கூட இருந்துட்டு நீங்கள் அதிக இடங்களை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஆக்ஷன் வந்து ஒரு தவறான ஒரு ஆக்ஷனாக இருந்து வச்சுக்கோங்க, இதுவரையும் நீங்கள் 3 எலெக்ஷனில் பார்த்த வெற்றி வந்து திசை மாறி போயிடும் ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் காங்கிரஸுக்கு அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்கிறது உங்கள் இது. நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம். பட் ஆனால் இங்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் தன்னுடைய பிளானை பண்ணணும். ஆனால் அவங்க வந்து ஒரு டேமேஜை பண்ணிட்டாங்க. அதை வந்து சரி பண்ணுறது வந்து இப்போ சிஎம் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. வந்து பேசுவோம். குமார், டெபாசிட் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பர்செப்ஷன் பேட்டிலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி இது அப்படின்றத தொடர்ந்து வெற்றிகரமாக அதை கட்டமைச்சிருக்காங்க திமுக.
எதிர்க்கட்சியில் இருந்த ஓபிஎஸ் முதற்கொண்டு இந்த ஆட்சி திருப்பி வரும்ன்ற நம்பிக்கையை அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். புதிதாக ரொம்ப பாஜகவும் அதிமுக எதிர்பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக திமுகட்ட போய் நாங்கள் ஐக்கியமாகறாங்க. இப்போ தொடர்ந்து பெர்செப்ஷன் பேட்டிலையும் சரி, கூட்டணியை கட்டமைக்கிறதுல அவர் முக்கியமாக சொன்னார். கூட்டணியை கட்டமைப்பதில் நல்லாட்சி கொடுத்ததில் சவால்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து இந்த ஒரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட போய் இந்த திட்டங்களுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததை வந்து பிரச்சாரப்படுத்துறதாகட்டும், இந்த விஷயங்களும் டிஎம்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணுறாங்க. அப்படின்னு கூட்டணியை ஒருங்கிணைத்ததில் திமுகவினுடைய தலைவர், தமிழக முதலமைச்சர் அவர் திறம்பட செயல்பட்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரு கேள்விக்குறி தான். காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த கணக்கு சரியாகவே போய்கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 5000 ரூபா கொடுத்ததை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். 5000 ரூபா வந்து ரொம்ப பலனளிக்கும் நம்புகிறேன். பலனளிக்கும். 5000 ரூபா சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய பலனளிக்கத்தான் செய்யும், நான் மறுக்கவில்லை. அதே போல் எஸ்ஐஆரில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு பிரியன் சார் சொன்னார். ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்லலை. என்ன பண்ணாருங்கிறது இல்லை. எஸ்ஐஆர் பணியில் மக்கள்கிட்ட போய் அவர்கள் அந்த ஃபார்ம்களை வாங்கி ஃபில் பண்ணி அந்த சரியாக அவங்க வாக்குகளை உறுதி செய்யறத களத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாடுறாங்கன்றது எல்லாருமே மறுக்கிறது இல்லை. எஸ்ஐஆர் விஷயத்தில் வரக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய ஆளுங்களோட கட்சிக்காரங்க கூட போயிருப்பாங்க. அங்கே ஃபார்ம் இருந்தால் தானே போட்டு போட முடியும். அந்த வீட்டுக்கு அந்த அட்ரஸில், அதே அட்ரஸில் அவங்க தான் கையில் பேப்பரோட போகிறாங்களே, அந்த பேப்பரில் அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இது இருந்தால் தான் கொடுக்க போகிறாங்க. அப்படி அதுக்கு மேலே அதில் என்ன செய்ய முடியும்? அட்ரஸை காமிச்சிருப்பாங்க. அதை தவிர வேறு என்ன அதில் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு எது தெரிஞ்ச அடுத்த ரவுண்டில் சார் சொல்லட்டும். அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக நடக்கல. பல பேருக்கு பல சவால்கள் இருந்துச்சு. ஓட்டு இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்ன்ற சிக்கல் இருந்துச்சு. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எல்லாவற்றையும் மக்களுக்கு எளிய வகையில் புரிகிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய், அது மட்டும் இல்லை, ஒரு கேம்ப் போட்டு ஒரு இடத்துல இருந்தப்ப அங்கே நான் போன இடத்துல பார்த்தேன் திமுக முகவர் இருக்காங்க. வேற எந்த கட்சி முகவர்களும் சிட்டியில் பல இடங்கள்ல நான் பார்க்க முடியல. போய் இருந்து மக்களுக்கு வர்றவங்களுக்கு உதவி செஞ்சு, அவங்களும் ஒன்று டோர் டு டோர் ஃபீல்டுக்கு போனாங்க, இன்னொன்று இங்கே கேம்ப் நடந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த விஷயத்துல தொடர்ந்து மக்களோட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல. எங்க ஏரியாவுல அதிமுகவும் ரெண்டு டீம், அதுல 2 பேர் இதுல 2 பேர் வந்துட்டு தான் எல்லார் வீட்லயும் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம எஸ்ஐஆர் குள்ள சுருக்க வேண்டாம். இல்ல, நான் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா 90 லட்சம் ஓட்டு 90 லட்சம் டெலிட் ஆயிருக்கு. இந்த 97 லட்சம் ஓட்டு டெலிட் ஆயிருக்கு. இப்போ குறையும். இந்த தடவை தேர்தலில் அந்த வாக்கு குறையும். 16 லட்சம் ஏற்கனவே ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து பட்டியல் வரல, ஃபைனல் வரல. ஃபைனல் வந்தால் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஆக எப்படி ஒரு 90 லட்சம் ஷார்ட் ஃபால் இருக்குது. அது என்னங்கிறது, அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். அதே சமயத்தில் கூட்டணி இன்னும் நிறைவு பெறல. தேமுதிக வந்ததுனால தேமுதிகவுடைய ஓட்டு உங்களுக்கு தெரியும் 0.4% தான் ஓட்டு. 4.3 சம்திங், 0.43 கடைசி அவங்க நின்னது வாங்கினது 2021. ஆமாம், அது ஒரு 8%லேருந்து வந்து இறங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த பிரேமலதா அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய சூழல், அவர்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சு அவங்க அந்த கூட்டணியில் அவங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு. அதனால் சேர்ந்துட்டாங்க. அதை வந்து பெரிய வெற்றியாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சரியான பார்வை கிடையாது. அது ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்துரும். ஒரு வேல்யூ அடிஷன் தானே சார். அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். உங்ககிட்ட வர இருந்த ஒருத்தர் வந்து ராஜகம்பீர் அப்பாஸ்ட போறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இழப்பு தானே. அதுதான், அது ரைட்டு, அந்த அளவில் இருக்குது. நான் அதையும் மறுக்கலை. அதே சமயத்தில் காங்கிரஸினுடைய இது வந்து காங்கிரஸுடைய ஓட்டு பர்சன்டேஜ் வேறு. தேமுதிகவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து டீலில் இருக்குது, அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அங்கே 2 கழகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸில் தேமுதிகவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்றது உங்களுடைய புரிதல். அது உங்களுக்கு யூ ஹேவ் த ரைட் டு சே தட். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்குன்னு கடைசியாக அது சம்மந்தமாக இந்தியா டுடே கான்க்ளேவில் கேட்ட பேட்டியில் முதலமைச்சரே சொல்லிட்டார், அவங்க எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு. அதிகார பகிர்வு அதற்கான அது ஒத்து வராது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொன்னார் ஒழிய கூட்டணியில் இல்லைன்னால அவரும் சொல்லலை, காங்கிரஸ் தலைவர்களும் சொல்லலை. இதுவரை இன்றைய நாள் வரை கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த பேசிட்டு இருக்கும்போது இப்போ மதுரையில் முதலமைச்சரோட பேச்சை தான் பேசுகிறோம். அது முடித்துட்டு திரு கமலஹாசனுடைய கூட்டத்தில், காந்தி மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் செல்வ பிறந்தகை தான் மேடையில் பக்கத்தில் இருக்கார்.
அந்த கூட்டத்திலேயும் வந்து எல்லா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர் அத்தனை பேரும் அதில் இருக்காங்க. காங்கிரஸ்ல 2 அணியா செயல்பட்டு கொண்டிருக்கு. செல்வ பெருந்தகை டிஎம்கே, செல்வ பெருந்தகை 65-70% காங்கிரஸ்காரங்க, டிஎம்கே ஆளாவே தான் கணக்கு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். செல்வ பெருந்தகை திமுகவுடைய பர்சன். ஒரு சிலர் அவங்க பெரிய லீடர்கள் அந்த கணக்கில் வைத்து தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் அப்போ சிதம்பரம் எல்லாரையும் தான். சிதம்பரம் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அதாவது கேட்டால் நான் என் வாயினால பேர் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. அவங்க என்ன தப்பா நினைக்கணும். முதல்ல அந்த நிலவரத்தை சொல்றேன். தொலைவு பெற்றுச்சு. நிலவரம் காங்கிரஸ் அந்த அளவுல உருக்குலைந்து இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அந்த காங்கிரஸுக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. அந்த கட்சியை வந்து அவங்க அதிகாரத்தில் பங்குங்கிற கோட்பாடை வந்து அவங்க இது வரைக்கும் ரொம்ப காலமாக தூங்கிட்டாங்க. காங்கிரஸ் வலிமையா இருக்கு, ஒரு அவங்களுக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு. ஒருவேளை அவங்க கூட்டணி விட்டு வெளியே போனா திமுக இழப்புன்னு சொல்ல வர்றீங்க இல்லையா? கண்டிப்பா இழப்பு. அது என்ன நான் சொல்றது இல்லை, எல்லாருக்குமே தெரியுமே. அதுக்கு அந்த கட்சி காங்கிரஸோட தன்மை என்னன்னா, அது ரொம்ப பழைய கட்சி. எல்லா இடத்துலையும் அதுக்கு ஓட்டு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ஒரு கிரியா ஊக்கியாக இந்த கூட்டணிக்கு ஒரு வலுவை சேர்த்து கொடுக்கும். ஆனால் அது விலகிட்டுனாக்கா அது வந்து திமுகவுக்கு உண்மையிலே பெரிய இழப்பு தான். சார், முந்தா நாள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எல்லாம் இருக்குன்னே தெரியல, காங்கிரஸ் முக்து பாரத் முதல்ல இங்கதான் முடியும் போல இருக்கு. திமுக வந்து காங்கிரஸை வச்சிருக்கிறது தான் சொமைன்னு சொல்லி வலதுசாரிகளே சொல்லி நான் கேள்விப்படுறேன். இப்போ நீ முந்தா நாள் வரை காங்கிரஸ் கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பழைய கட்சி எல்லா பக்கம் இருக்குன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். காங்கிரஸ் ஒரு எலும்பு குடும்பம் தான் இருக்கிறது. அதற்கு சில இடத்துல ஒரு பெரிய மனுஷன் இருப்பார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு அவர் இருந்தால் ஒரு பெரிய பாதுகாப்புங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஒரு பாதுகாப்பு இந்த கூட்டணிக்கு இருக்கும் காங்கிரஸ் இருந்தால். அது போயிட்டுதுன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி அவர் சார்ட் அவுட் பண்ண போகிறாருங்கிறது தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்லணும். அதுக்கு அடுத்த கட்டமாக பேசுவோம். ராஜகபேர் நப்பாஸ் ஒரு ஃபிகர் ஹெட் காங்கிரஸ், அவர்கள் போனால் பெரிய ஒரு பேரிழப்புன்னு அப்படின்றாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, ரெண்டாவது மித்த கூட்டணி கட்சிகளுடைய பலம், புதிய கட்சிகள் வருவது, இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் என்ற ஒற்றை கட்சி தான் அதுதான் ஒரு பெரிய லிஞ்ச் பின்னா, அதுதான் பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குதா? இல்லை, காங்கிரஸினுடைய இடத்தை எட்டு நிரப்புகிற இடத்துல பல கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசன் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார்னா அவருக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் வரும். அதே மாதிரி தேமுதிகவிற்கும் ஏறத்தாழ அது வந்து விஜயகாந்த் இறந்ததற்கு பின்பான அனுதாப அலையில் அது 0.5% சட்டப்பேரவையில் இருந்த அந்த அரசியல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 2.5% வரைக்கும் வாக்கை வந்து பெற்றிருக்கிறாங்க. அதனால பழைய சட்டப்பேரவை கணக்கை பார்க்க முடியாது. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2.5% வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. அதனால இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியாகவோ அல்லது வெற்றிடமாகவோ மாறிவிட வாய்ப்பு இல்லை. முதல்ல காங்கிரஸ் வெளியில யாருமே போக மாட்டாங்க. அது ஒரு கற்பனாவாத கேள்வி. அது ஒரு வலதுசாரிகளின் விருப்பமாக இருக்கிறது. காங்கிரஸ் அங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. பாஜகவிற்கு நேர் எதிரான கட்சியா இருக்கக்கூடிய வந்து காங்கிரஸ் கட்சியை திமுகவோட இருப்பதனால திமுகவுக்கு வந்து கூடுதல் பலன் அவங்களே கருதுறாங்க. அதனால ஏன் வந்து அங்கே பிரச்சனை இருக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னு ஒரு 2 பேருடைய மாற்று கருத்தை ஒட்டுமொத்த கட்சியின் கருத்தாக மாற்ற பார்க்குறாங்க. ஒரு தனிநபருடைய கருத்து தான் அது. இங்கே குறிப்பிட்டது மாதிரி ப. சிதம்பரம் மாதிரியான மூத்த தலைவர்கள், மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர்கள், இந்தியாவிற்கே நிதியமைச்சராக, இன்னும் சொல்ல போனால் வந்து பிரதமர் வேட்பாளராக கூட அவர் நிறுத்தப்படுவதற்கு அந்த பேச்செல்லாம் அடிபட்டது. அப்போதைக்கு மன்மோகன் சிங்குக்கு பின்னாடி அவர் தான் வேட்பாளர் நிறுத்தப்படும். அந்த அளவுக்கு மூத்த தலைவர்களே திமுக நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி KC வேணுகோபால் தான் அமைப்புக்குனுடைய பொதுச் செயலாளர், ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், யாரும் கூட்டணியை பற்றி கருத்து சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டதை அவர் முன்னாடி தான் சொல்லி வந்து பிரகடனப்படுத்திட்டே போயிட்டாரு. சொல்லி தான் இவங்க விஜய்காவோட போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பேச்சுக்காக வைத்துக் கொண்டால் கூட காங்கிரஸ் வெளியேறினால் அதற்கு அவர்களுக்கு என்ன போக்கடம் இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்? அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போக முடியாது. பாஜக இருக்காங்க. விஜய் வந்து கும்பகர்ண தூக்கத்துல குப்பரப்படத்து கடந்து ரொம்ப நாளா உறங்கிக்கிட்டே இருக்கிறாரு. கொரட்ட சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது வெளியில. பங்களாவுக்குள்ள இருக்காரு, பண்ணையாரா இருக்காரு. ஒருவேளை அரசியல் இருக்கு, காங்கிரஸ் போய் ஒரு தட்டி எழுப்புமோ? இல்லங்க, அவருக்கு என்ன அரசியல் இருக்கு தமிழ்நாட்டுல? அவருக்கும் மக்களுக்கும், அவர் சினிமாவில திரையில பார்த்ததை தவிர தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கு? நீங்க ஒவ்வொரு தனிநபரையும் வந்து அரசு நலத்திட்டங்களின் வழியாக அணுகி இருக்கிறது. ஒரு மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், விடியல் பேருந்தா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், எத்தனையோ திட்டங்கள். இப்ப சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. அதை எத்தனையோ வகையில லட்சக்கணக்கான மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் நலத்திட்டங்களால, திமுகவினுடைய நலத்திட்டங்களால, இந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்களால ஒவ்வொருத்தரும் பயனாளிகளா இருக்காங்க. அவங்க வந்து தேங்க்ஸ் பண்றதுக்கான ஓட்டு விழுந்தாலே திமுக 200 சீட்டு வந்துடும்.
இவங்களுக்கு எதுவுமே இல்லையே, செயல்பாடே இல்லையே. மத்திய அரசாங்கத்தை பார்த்து தங்கள் சொந்த பிரச்சனைக்கு கூட நடுங்கி கொண்டிருக்கிறவர்கள், கருத்து சொல்ல மறுக்கிறவர்களை யார் அரசியல் ஆளுமை எப்படி பார்ப்பாங்க, அவரை தலைவரை எப்படி பார்ப்பாங்க? இப்பதான் சார் அருண்ராஜோட பேட்டியை போட்டு அவர் சொன்னார், டெல்லியிலிருந்து எங்களுக்கு அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு. இல்ல, அதாவது அழுத்தமே வரவில்லை, எங்க மக்களுக்கு தான் அழுத்தம்னு விஜய் சொல்றாரு, எங்களுக்கு அழுத்தம் வந்திருக்கிறதுன்னு அருண்ராஜ் சொல்றாரு. இப்போ வந்து அதாங்க, அப்படி கிடையாது. எப்பவுமே அவர்கள் பாஜகவினுடைய கைப்பிள்ளையா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தனித்து இயங்குறது மாதிரி அவங்க திமுகவை தவிர்த்து விட்டு வேற யாரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறாங்க? ஆளுகிற அரசை தான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசையும் நீங்கள் சேர்த்து விமர்சித்திருந்தால் உங்கள் மேல ஒரு நம்பகத்தன்மை வந்திருக்கும். உங்களுக்கு எந்த நம்பகத்தன்மையுமே இல்லையே. மாசம் ஒரு நாள் விடுமுறை நாள் கொண்டாட்ட மாதிரி வெளியில வர்றீங்க, வந்துட்டு நெரிசல் மரணமோ அல்லது வெயில்ல சுருண்டு விழுந்துகிற மரணத்தை ஏதோ ஒரு மரணத்தை நிகழ்த்திட்டு இப்ப சாதனை 50 மரணத்தை நிகழ்த்தியிருக்கீங்க. கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலில் 50 பேர் சுருண்டு செத்துருக்காங்க இது வரைக்கும். வெயில்லையும் தாகத்திலையும் தண்ணீர்லையும் நெரிசலையும் மூச்சுத்தண்ணி. இவ்வளவு கொடுமை வேற எங்கேயாவது உண்டா? 50 பேரை கொண்டதை தவிர என்ன சாதனை இருக்கு நான் கேட்கிறேன். தாவேகா சாதித்தது என்ன? கடந்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்தில் என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? ஜேம்ஸ் மார்டின், மக்களை உங்க கூட்டத்தில் கொன்றதை தவிர கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் செய்த சாதனை என்ன? உங்க கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் சொல்றாங்க. அந்த கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் அவங்கள மிரட்ட வேண்டியது வேணா எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டு போங்க எங்கள் கூட்டணின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போது அதிமுகவுடைய ஸ்பீச் ஆகட்டும், அண்ணனோட ஸ்பீச் ஆகட்டும், நீங்கள் உங்களோட சாதனைகளை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்கிடுவீங்கன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது இந்த 2 கட்சிகளையும் வச்சுப்போம். ஏன் விஜய் பக்கம் உங்களுடைய கண்கள் திரும்புகிறது அப்படின்னு பார்க்கும்போது மக்களோட பார்வை விஜய் அவர்கள் மேலே இருக்கிறதுனால, அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே அந்த விமர்சனத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் சொன்னார், வெறும் ஆளும் திமுக பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார், மத்தியில் இருக்கிற கட்சியை பற்றி பேசலைன்னு. விஜய் அவர்கள் சொன்னதை நான் திரும்ப லைட்டாக இது பண்ணிடுறேன். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் மோடிஜி அவர்களே, தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொள்கிறாங்களே, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு தமிழகத்தை மீனவர்கள் நலன் சார்ந்து நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா? நீட்டை நிறுத்திடுவீங்களா? மாணவர்கள் அல்லலுக்கு தள்ளப்படுகிறார்கள் எல்லா வருஷமும், அதுக்கு நீங்கள் நிறுத்திடுவீங்களான்னு கேள்வி கேட்டாரு. தாமரை இலையில தண்ணீர் கூட ஒட்டாது. அப்புறம் என்னைக்கு கேட்டாரு? இல்ல, இதெல்லாம் யார் பேசினது? இதெல்லாம் யார் பேசினாரு? அவர்களா பேசினாரு. இன்னொன்னு எப்ப கேட்டாரு? மக்களை ஏமாத்துறாங்க சம்பவத்துக்கு முன்னாடி கேட்டாரு. நான் அதுதான் கேக்குறேன். இதெல்லாம் இந்த கேள்விகள் என்று எழுப்பினார். எப்படின்னா கடைசியா கூட்டத்துல நான் மோடியை பத்தியே பேசுறது இல்ல, பாஜகவை பத்தி பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு பேசணும்னு கேக்குறாரு. நான் இங்க திமுக பாஜக பேச மாட்டேனே சொன்னாரு. அதாவது அதை பத்தி ஏன் பேசணும்ன்றதுக்கு விளக்கம் என்ன கொடுத்தது? இங்க இந்த தேர்தலில் நாங்க எதிர்க்கிறது திமுகவை, பாஜகவோ இல்ல அதிமுகவோ அவங்க ஒரு பக்கம் அவங்க பேசிக்கிட்டு போகட்டும், நாங்கள் இவர்களை எதிர்த்து அரசியலுக்கு வந்தோம். இந்த தேர்தலில் எங்களுடைய எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து தான். அப்போ பாஜகவை பற்றி நம்ம ஏன் பேசணும்? அதாவது எப்படி அதை எந்த போர்வையில் சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக வரப்போறது கிடையாது, கால் ஊன போறது கிடையாது, அது நேரடி மூலமாகவோ இல்லை மறைமுக கூட்டணி மூலமாகவோ அப்படிங்கிறதையும் வச்சாச்சு. நேரடியாக ஒரு கூட்டணியோடவோ இல்லை மறைமுகமாக ஒரு கூட்டணி, அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஸ்பீச்சை பொறுத்து. அப்போது இருட்டை நோக்கி கல் எறிவது ஏன் அப்படின்னா, அவர்கள் என்ன வேணால் பேசிக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறோம், மக்கள் விரோதத்திற்கு எதிர்க்காக இருக்கிற கட்சிகளை பற்றி பேசுகிறோம், மக்களுக்கு ஏமாற்றத்தை அடைவதை பற்றி பேசுகிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஜேம்ஸ் மார்டின், எனக்கு ஒரு கேள்வி. சில தினங்களுக்கு முன்பு சிபிஐயினுடைய ரிப்போர்ட் ஒன்று வெளியாச்சு. மைக்கேல்பட்டி லாவண்யா மரணத்தில் அங்கே மதமாற்றம்ன்ற ஒரு பிரச்சனையே எழலை, அதனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அது தவறாக அது போல் சித்தரிக்கப்பட்டது, அது போல் அரசியல்படுத்தப்பட்டதுன்றது அத்தனையும் வெளிப்பட்டுச்சு. இங்கே மதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பள்ளி மாணவியினுடைய விரும்பதை யாருமே எதிர்பாராத அன்டிசைரபிள் டெத்னால அதை வைத்து ஒருத்தர் மத அரசியல் செய்ய நினைத்தார்கள்ன்றது அப்பட்டமாக வெளிப்பட்டது. அது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டில் அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அப்படி தான் அதை முன்னெடுத்தார். இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள், இந்துத்துவ அமைப்புகள் அப்படி முன்னெடுத்தாங்க. அது போன்ற ஒரு இதுவே நடக்கலைன்னு, சம்பவமே நடக்கலை அப்படின்னு ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய சிபிஐயே அறிக்கை கொடுத்துருக்கு. அப்ப அது பத்தி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு பிரச்சனை தான். ஒரு இன்சிடென்ட் அதை பத்தி விஜய்க்கு என்ன கருத்து இருக்கு? இல்ல இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் எடுக்காதீங்க, குமுலேட்டிவா திருப்பரங்குன்றத்துல என்ன இன்சிடென்ட் இருக்கு? திருப்பரங்குன்றத்தை பத்தி விஜய் என்ன பேசியிருக்காரு? குமுலேட்டிவா கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க தாக்கப்பட்டாங்கல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, அதை பத்தி என்ன இருக்கு? ஒரு இன்சிடென்ட் விடுங்க, 3 இன்சிடென்ட் இருக்குல்ல சார். அதாவது சமீபத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்திலே இல்ல இந்தியா அளவில் நடக்குதா? மத ரீதியான பிரச்சனைகள்
அதனாலதான் கேக்குறேன். இல்ல, அதனாலதான் சார் கொள்கை எதிரின்னு சொல்றது. Why you should break your silence? ஏன் சொன்னாரு? ஏங்க அப்ப தொடர்ந்து பேசணும் இல்லைங்க. சமீபத்துல மட்டும் நடக்கல இல்ல. சமீபத்துல நடந்ததுக்கு பேசணும்ல. நிறைய விஷயங்கள் அன்னைக்கே நடந்துச்சு. இல்ல நான் சொல்லிடுறேன் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கும். என்ன அப்படின்னா கொள்கை ரீதியா வந்து எதிர்க்கிறோம்ன்றது இந்த மாதிரி இவர்கள் இந்திய அளவில் பல வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை தான் நோக்கி தான் அதை வந்து தெளிவாக சொல்றாங்க. இப்போ மத்தியில் ஆளுகிற கட்சி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இவர்களை பற்றி புறக்கணிச்சுட்டு போறோம்னு சொல்ல. கொள்கை எதிரி, எதற்காக கொள்கை எதிரி? அதில் முக்கியமான விஷயம் இந்த மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜகவுடைய நிலைப்பாடும் செயல்பாடும் தான். அதில் ரொம்ப தெளிவு. இப்போ டெய்லி வந்து நம்ம இதை பற்றியே பாஜக பற்றியே மறுபடி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அரசியலில் தினந்தோறும் நிகழ்வுகள் இருக்குது, தினந்தோறும் விஷயங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதே மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ வந்து மத ரீதியான தாக்குதல்கள் இங்கே நடந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் சார்ந்து தான் இந்த மதம் சார்ந்த கட்சிகளோட என்னைக்குமே வந்து ஒட்டுறவே கிடையாது. கொள்கை எதிரி இவர்கள் கூட்டணி வைக்கல. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாரா? விஜய் அதை பத்தி வந்து பேசினார்ல, இப்ப கடைசியா வந்து பேசினார்ல, அந்த சம்பவத்தை பத்தி பேசினாரா எங்காவது? சார் நீங்க இப்படி மைக்கேல் பட்டியை பத்தி ஒரு அறிக்கை அவர் பேர்ல வந்திருக்கா இது வரைக்கும்? மைக்கேல் பட்டி, லாவண்யா, சிபிஐ மேட்டர் பத்தி எல்லா கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அறிக்கையோ கருத்தோ சொல்றாங்க. விஜயோட கருத்து என்ன? விஜய் அவர்களுடைய கருத்து, அவங்க கட்சியோட கருத்து சேர்த்து அவங்க வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. இன்னொன்னு வந்து எங்க வந்தது? இல்ல எல்லாருமே பெட்டி மேட்டர்ல 3 நாளைக்கு முன்னாடி வந்ததுல விஜயோட கருத்து எங்க வந்தது? விஜய் அவர்களுடைய கருத்து இப்ப வரப்போற நம்ம மாநாடு வருது, வேலூர் மாநாடுல, அதுல எதிர்பார்ப்போம். எல்லாத்துக்கும் குமுலேட் பண்ணி அவர் பேசுறாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இப்போ வந்து பொருட்படுத்தவே இல்லைன்னு பேசுற எல்லாருமே விஜய் அவர்கள் வந்து என்னைக்கு எதை சொல்லுவாரு, எதை பத்தி பேசுவாருன்ற ஆர்வம் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கே தவிர அவர் ஏன் குரல் கொடுத்தவங்களோட பட்டியலை எடுங்களேன். பெரிய பெரிய தலைவர்கள் பேச வேண்டிய விஷயங்கள் பேச மாட்டேன்றாருன்னு தான் பஞ்ச் டயலாக் மட்டும் அடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு சார். அது அவர் வந்து முக்கியமான மக்களுக்கான பிரச்சனைகளை பேச மாட்டேன்றாருலாம் ப்ராப்ளமே. அதானே எல்லாரும் கேக்குறாங்க. கும்பகர்ண தூக்குன்னு ராஜகம்பீர் அப்பாஸ் சொன்னது விஜய் வீட்டை தூங்குறாருன்னு இல்ல, மக்கள் பிரச்சனைகள் குறித்து, நாட்டுல அத்தியாவசியமான பிரச்சனைகள், நாட்டுல பிரஸிங் இஷ்யூஸ் பத்தின கருத்து சொல்லலன்றத அவர் கும்பகர்ண தூக்கணும். இல்ல அந்த கருத்து எல்லாத்துக்குமே வந்து குமுலேட் பண்ணி தான் சார் அவர் நரேட் பண்ணி சொல்றாரு. நீங்க வந்து டெய்லி ஆசைப்படுறாரு சார், ஆசைப்படலாம் ராஜகம்பீரன் சார், ஆனா டெய்லி வந்து அந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கிறது நாள் இருக்கு. நீங்க வந்து 75 ஆண்டு கட்சி 50 ஆண்டு கட்சியாக பேசுறீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கட்சியில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு 2 வருஷத்துல எவ்வளவு சாதிச்சிருக்கீங்கன்றீங்க. 1 கோடிக்கு மேல ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி கட்சி எல்லா பூத் கமிட்டி முடிச்சு வேட்புமனுக்கள் வாங்கி போட்டியிடுற நிலைமையில இருக்காங்க. படிச்சா பத்தாதா? விஜய் படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? என்ன சார் கருத்து சொல்றதுக்கு என்ன சார் கட்டமைப்பு வேணும்? கடந்த 2 வருஷத்துல நடந்த சம்பவங்கள்ல வந்து 6 மாசத்துக்கு நடந்ததுல கருத்து சொல்றதுக்கு என்ன கட்டமைப்பு வேணும்? 7 மாசத்துக்கு முன்னாடி வந்த கட்சியா என்ன அதை சொல்லணுமா இல்லையா? இல்ல இப்ப நான் வந்து பேசுறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுவேன். இப்ப என்னன்னா நான் உங்ககிட்ட தான் கேட்கல. இல்ல நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல விட்டுறேன். அதாவது என்னன்னா கருத்து வந்து அன்றாடம் சார் நிறைய விஷயங்கள் நடக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தெரியுது, ஒரு இடத்துக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கு எல்லாம் சேர்த்து தான் எனக்கு வந்து நடிப்பு போதும், இனி இந்த மக்கள் அவலங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து குரல் கொடுக்க போறேன்னு நேரடியாக அரசியலுக்கு வர என்னுடைய படம் இனிமேல் நடிக்க போறது இல்லை, நான் வரப்போறேன். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? முழு நேரம் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன், அதற்கான பணிகளை இறங்கி விடாது வந்து என்ன அழுத்தம் இருந்தாலும் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டா இருக்காங்க. இன்னும் காலம் இருக்கு சார், இன்னும் காலம் இருக்கு. மக்களுக்கு வந்து பாஜக மட்டுமோ இல்ல எல்லாரும் சேர்ந்துதான் வந்து என்ன பண்றீங்க, அவல நிலைக்கு தள்ளுறீங்க. அது எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற இடத்துல விஜய் வராரு, அவ்வளவுதான். நீங்க கருத்துக்கள் ஒரு காலத்துல கேட்டுட்டே இருக்க போறீங்க. இப்ப அடுத்த மாநாட்டுல பேசுறது எத்தனை நாள் பேசுறாங்கன்னு பாப்போம், என்னென்ன கருத்துக்கள் வருது பாப்போம். அப்ப என்ன இல்ல இப்ப கேக்குறாரு இல்லையா ஜேம்ஸ், உங்களை நீங்க இப்ப பேசக்கூடிய கருத்தை கூட குறைந்தபட்சம் விஜய் பேசுறது இல்லையே சார். விஜய் அவர்கள் பேசி ஏதாவது ஒரு இடத்துல பஸ் மேல ஏறி நின்னு தான் வந்து இவர்ட்ட கருத்து வாங்கிக்கணுமா? அவருடைய கருத்துக்கள்ல பேசி தான் நான் எடுத்திருக்கேன். அவருடைய கருத்துக்களை தான் நான் நிறைய இடத்துல பிரதிபலிக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் அவர்களுடைய கட்சி இப்போ ஒன்றும் விஜய் அவர்கள் மட்டும் ஒரு கட்சி கிடையாது. இப்போ நீங்கள் கிளிப்பிங் கூட போட்டீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை சார்ந்தவர்களோ இல்லை கட்சி பொறுப்பாளர்களோ பேசுகிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறார் மக்கள் நலனுக்காக. அவர்களுடைய நிர்வாகிகள் வந்து தினந்தோறும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூ கூட போட்டிருக்கீங்க. ஸோ அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும், எல்லா மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கும், எல்லா கருத்துக்களுக்குமான பதில்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து மக்களோட நட்சல் சார், நீங்க வந்து பொருட்படுத்தவே வேண்டிய அவசியம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி தான் அதிமுக பாஜக உங்களை சொல்றாங்க. சுருக்கமா உங்களுடைய கருத்து. அதாவது பொருட்படுத்தாத கட்சியை பத்தி ஏன் பேசுறாங்க, அதுவும் தினந்தோறும், ஓகேங்களா?
அதுவும் தமிழிசை அவர்களாகட்டும், அதாவது பாஜக ஆட்களாகட்டும், அதிமுக ஆட்களாகட்டும், இன்னைக்கு விஜய் அவர்களை சீண்டாமல் அவர்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடைக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, லைம் லைட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எங்களை பாருங்க, நாங்களும் இருக்கோம் இந்த களத்தில் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் நான் பார்த்த வரைக்கும் 4 முறைக்கிட்ட தமிழிசை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் எங்களோடு சேர்ந்தால் நல்லா இருக்கும்ன்றத வெவ்வேறு பாணியிலையும் வெவ்வேறு தோரணையிலையும் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு தான் வந்து வேண்டாம், மக்கள் வந்து கவனிக்கிறதே கிடையாது, எதுவுமே இல்லைன்றவங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பேசுவோம் ஜேம்ஸ். இல்லை வந்துடுறேன், நான் இன்னும் அக்னீஸ்வரன்ட்ட போகவே இல்லை. திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய ரெலவன்ஸு, உங்களுடைய இருப்பை காமிச்சுக்கணுன்னாலே வந்து எங்களை பற்றி தான் பேசி தான், விஜயை பற்றி தாவேகாவை பற்றி பேசி தான் அதிமுக பாஜக வந்து தங்களோட இருப்பையே வந்து காமிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்படின்னா எதுக்கு எங்களை வந்து மாற்றி மாற்றி வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க அப்படின்றத சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் தாவேகா கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கூப்பிட்டது யாரு? விக்கிரவாண்டியிலே கூப்பிட்டாரு விஜய். சரி, அப்போ கூப்பிட்டு இப்போ இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை பேர் ஓடோடி வந்து கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டாங்க? ஒரு கட்சியை சொல்லுங்கங்க, ஒரு கட்சி. எங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நாகரீகம், அரசியல்னா அரிஸ்டாட்டிலு, காரல் மார்க்ஸ் மூலதனம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், பாபா சாஹிப் அம்பேத்கர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், இந்த வாழ்க்கை வரலாறுலாம் படிக்க வேணாம். பெரியார்லாம் விட்டீங்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஏன்னா அவங்களுக்கு திராவிடம்ன்றது வந்து திரைப்படம்னு தெரியுது, அதுக்காக இவங்களெல்லாம் விட்டுட்டேன். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, ஒரு நாட்டில் ஒரு கட்சியினுடைய தலைவர் மிஸ்டர் மோடி என்று சொல்லுகிறாரே, அதான் மிஸ்டர் சிஎம் சொல்றாரு, மிஸ்டர் அங்கிள்ங்கிறாரு. இது எந்த அரசியல்ல யார் எழுதி கொடுத்தது? யார் சொன்னதை இப்படி பேசிவிட்டீங்க? எந்த இயக்குனர் இப்படி எழுதி கொடுத்து விட்டாரு? தப்பா எழுதி கொடுத்து விட்டாரு. அப்படி பேசலாமா? அவர்களே எழுதி கொடுத்திருந்தாலும் அந்த அரசியல் குறைந்தபட்ச நாகரிகம் அவங்ககிட்ட இருக்கா? மிஸ்டர் மோடின்னு என்ன தப்பு இல்லையே, சொல்லிட்டீங்கல்ல. அதே மிஸ்டர் மோடி ஜனநாயகம் படத்தை ஏன் இவ்வளவு நாள் வெளியிடன்னு கேளுங்க. பகிரங்கமா நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்க கூட்டணியில இருக்கவங்க தான் வந்து அந்த தடை போட்டிருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடுங்க. இப்ப நான் பேசணுமா நீங்க பேசணுமா? இல்ல நான் கேட்றேன், எனக்கு இது அந்த வேலை இல்ல. நெறியாளர் கேள்வி கேட்கணுமா நீங்க கேள்வி கேட்கணுமா? இல்ல அதுல ஜேம்ஸ், நீங்க அக்னீஸ்வரன்ட்ட கேட்டதெல்லாம் சரி, உங்க கூட்டணியில தான் தடை போட்டாங்கன்னு. ஆனா ஏன் விஜய் அது வரைக்கும் அதை சொல்லவே இல்லை சார்? அவர் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. சொல்ல மாட்டார் சார். நீங்க என்ன சார் விஜய்க்கு போயிட்டீங்க? விஜயை நம்பி படம் எடுத்தாருங்கள அந்த தயாரிப்பாளர்கள் சார், குறைஞ்சபட்சம் 500 கோடி சார். ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச வட்டி போட்டு பாருங்க சார். யாருக்கு சார் வழி அதிகம்? படத்துல நடிச்சவங்களுக்கு இல்ல. அவர் படத்தை விட்டுருங்க, அவர் வந்து வழக்க வாங்கிட்டு இப்ப ரிவ்யூ கமிட்டிக்கு போயிடுச்சு அந்த படம். இல்ல படத்தை விடுங்க, அந்த படத்தை வச்சு தானே அரசியலுக்கே வந்திருக்காங்க சார். அதை ஏன் சார் விட முடியும்? இவங்க என்ன வந்து எல்லாம் வேலூர் சிறைச்சாலையில தமிழ்நாட்டில் வந்து இத்தனை இளைஞர்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லி போய் போராட்டம் பண்ணி வந்தவங்களா இவங்க? நான் கேட்பது, சிறையில் இருந்தாங்களா? எதுக்காவது ஒரு அரசியல்ல இருந்தாங்கன்றதுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை இவங்க மேல பதிவாகி இருக்குதா? கருத்தே சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்களை நீங்க சிறைக்கு போக சொல்றீங்க. கருத்து சொன்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருவாங்க சார். எல்லா கருத்துக்கும் எஃப்ஐஆர் தேவையில்லை. இருக்கட்டும், ஏன் சொல்லுவானே மாட்டிக்கிருவாங்களே. கருத்துக்கு எஃப்ஐஆரே தேவை. ஆனால் 250 கோடி படத்துல நடிச்சிட்டு வர்றாங்க. இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஆளுங்கட்சியா இருந்து எதிர்கட்சியா இருக்காங்க. இனிமேல் எந்த திரைப்பட நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா நான் திரைப்படத்தை விட்டுட்டு 250 கோடியை விட்டுட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல. ஒரு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய நிதிநிலை அறிக்கை மொத்தம் எத்தனை லட்சம் கோடி சார்? 5 லட்சம் கோடி. ஸ்ட்ரைட் அவங்க எதுக்கு சார் வர்றாங்க? முதலமைச்சருக்கு வர்றாங்க. இவங்க ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், சேர்மன், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் வேணாம். இல்ல அதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே நின்று வெற்றி பெற்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆயிருக்காங்க தாவேகாவினர். ஆமா, அது மட்டும் இல்ல, எல்லா கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் சிஎம் ஆகணும்னா வர்றாங்க. ஈரோடு கிழக்குல ஏன் நிக்கல? கட்சி ஆரம்பிச்சாச்சுல.
அவங்க பாராளுமன்ற தேர்தலே பாய்காட் பண்ணவங்க சார். விட்டுருவோம் சார். அவங்களுக்கு இளைஞர்கள் ரசிகர்கள் அதிகம், சரிங்களா? ஆனால் அரசியல் பேச மாட்டோம். ஆனால் நாங்கள் தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டினுடைய தாவேகாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை கேட்குறேன், எதுக்கு தமிழ்நாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் நீங்கள் நேராக 2029 நேராக பிஎம்கே போய் போட்டி போடுங்களேன்? எதுக்கு தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு பாவத்தில் ஒவ்வொரு நாளும் நான் அது என்ன 12 மணிக்கு மீட்டிங் போடுறீங்க சார்? எந்த ஜோசியக்காரர் சொன்னார்? உங்களுக்கு வசதியான நேரத்தில் போடுறாங்க. அவங்களுக்கு வசதி யாருக்கு? வர்றவங்களுக்கா இல்லை தலைவர்களுக்கா? நீங்க தான் அதை சொல்லணும். எது அரசியல்? அப்போ ஒரு மேல ஒரு பந்தல் போட முடியல, குடிக்க தண்ணீர் வைக்க முடியல, வந்தவங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்ப முடியல. 2021 இருந்து திமுக அதிமுக எத்தனை கூட்டங்கள், பொது கூட்டங்கள், அரசியல் மேடைகள் நடத்தியிருக்கிறாங்க. யாராவது ஒருவராவது இறந்ததாக தாவேகாவினுடைய தலைவர் நிரூபிக்க தயாரா? நீங்க வெளியில போனாலே ஒருத்தர் இருந்து சாவுறாரு. இப்ப பேசும்போது முதலமைச்சர் சொன்னது 2 மாசத்துல 7 கூட்டத்துல 10 லட்சம் பேரை சந்திச்சிருக்கேன்றாரு. நீங்க தாவேகா விட்டுட்டு நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை நம்ம வந்து அதுக்கு தான் வர வெள்ளாம விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் டெபாசிட் இலக்க வைக்கிறேன்னு இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா டெபாசிட் இலக்க வைக்குது அப்படின்னா திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தா தான் தமிழ்நாடுடைய டெபாசிட்டே போயிடும். இந்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி, அதிமுக விட்டுட்டு போனது 4,68,000 கோடி. சரி, அதை விடுங்க. நீங்க இந்த வைப்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதிமுக 4,68,000 கோடி வச்சிட்டு போச்சு இல்லையா? ஆமா, 2010 திமுக ஆட்சி விட்டு போகிற போது 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சுல. ஆமா, அதையும் சேர்த்து தான் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி வந்து 4,68,000 கோடின்னு சொல்லி மாத்தி இருக்கீங்க இல்லையா? 300 மடங்கு மேல ஏறி இருக்குது, 360 மடங்கு. இவர் வந்து 4,68,000 கோடி வந்து 9,62,000 கோடியா இருக்கு. ஆனா அதிமுக 10 வருஷம், ஆனா நீங்க 5 வருஷம் தான். 5 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு, 1 லட்சம் கோடி வருமானம், 3 லட்சம் கோடி, ரைட்டா? அதுல அந்த வருமானத்துல 48,000 கோடி நாம குடிக்க வச்சு பழகி வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை. அதுக்கு எத்தனை சதவீதம் வரி? இதை வச்சு தான் நம்ம உலக வங்கியில கடன் வாங்குறோம். ஆனால் மூலதன செலவு என்று சொல்லி தான் வாங்குறோம், அது வேறு விஷயம். இப்ப நான் கேட்பது, நான் ஒரே ஒரு கேள்வி சார். அதே கலால் வரி டாஸ்மாக் வருமானத்தை தான் தங்கமணி வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நீங்க இதுக்குள்ள வந்து இந்த ஆண்டு இந்த 5 ஆண்டு கால ஆட்சி உங்களுடைய ஆட்சி சார், திமுக ஆட்சி சார், ரைட்டுங்களா? நீங்க பலசுக்கு போனீங்க அப்படின்னா அதனாலதான் அதிமுக தோத்து போச்சு. இப்ப இதனாலதான் அது திமுக தோத்து போன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல, டாஸ்மாக் வந்து நாட்டுடைமையாக்கி அரசு மதுபான வித்ததே அம்மையார் ஜெயலலிதா நாட்டுடைமையாக்குனது 2003 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசுகளும் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கு. 20 வருஷமா. இதுக்குள்ள வந்துருங்க. இதுக்குள்ள வரேன். நான் கேட்கிறேன் சார், நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி, அது ஜனநாயக ரீதியாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக சட்டமன்றத்தில் வந்ததுக்கு பிறகு 1825 நாள் 5 ஆண்டு காலத்துக்கு ஆட்சியினுடைய ஆயுள் காலம். அதில் நாங்கள் 500 நாள், ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? 16வது சட்டப்பேரவை திமுக மே மாதம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நேற்றைய தினம் வந்தது வரைக்கும் அவங்க வெறும் 161 நாள் தான் சட்டசபையை கூடியிருக்குது. அப்போ ஒரு ஆண்டுக்கு 32 நாள் தான் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு 365 நாள், அதில் 32 நாள் தான் சட்டப்பேரவை நடந்திருக்குது. மீதி 500 நாள் நடத்துவேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் டெபாசிட் போக வைக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே, இதுக்காகத்தானோ? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தோம்னா 10 நாள் தான் சட்டப்பேரவை நடக்கும், அப்படித்தானே சார்? சட்டப்பேரவை நடக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் அங்கு பேசப்படவில்லை, பேச வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களா திமுக ஆட்சியில? அதிமுக ஆட்சியில் 500 நாள் நடந்ததா? அப்படி தேர்தல் அறிக்கையில் அதிமுக சொன்னாங்களா? அப்ப மக்களுடைய பிரச்சனை அங்க பேசப்பட வேண்டாமா? அப்ப நீங்க சொல்லித்தான் நீங்க வேணும்னே நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். திமுக வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறீங்க. நீங்க சொன்னது மக்களுடைய பிரச்சனையை பேசணும்ன்றீங்களா? அப்ப அதிமுக மக்களுடைய பிரச்சனையை பேச வேணாம்னு தான் நடத்தாம விட்டுருச்சு. அது கம்மியா நடத்துதா? 124 நாள் கம்மியா தான் அவங்களும் நடத்துனாங்க. இந்த இப்ப நடக்கிறது 2026ல விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதிமுக 2021ஓட போயிடுச்சு. அதுதான் சார் கேக்குறேன். அதை திரும்பவும் கொண்டு வந்தோம்னா நாம பின்னோக்கி போக வேண்டாம். நீங்க சொன்ன பாயிண்ட்னால நான் கேக்குறேன். அதிமுக வந்தால் இந்த திமுக சொன்னதை 500 நாளாக 250 நாளாவது பண்ணணும், அப்படிதான் நாங்க பாக்குறோம். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் திமுக கூட்டணி, தேமுதிக வந்துட்டாங்க, ஏற்கனவே 13 கட்சிகள் இருக்குது சார், எல்லாம் இருக்கிறாங்க சார்.
மக்கள் மட்டும் திமுக பின்னாடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. 2 ஏன் சார் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவரும் வேலி கட்சி வேற கட்சிக்காரங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாரே சார். ஆண்டாண்டு காலமா திமுகவுக்காக கரவேட்டி கட்டி கொடி பிடிச்சு கோஷம் போட்டு ஜெயிலுக்கு போய் மிசாவில் வந்தாங்களே, அவங்களெல்லாம் திமுகவின் தலைவர் விட்டுருவாரோ? திமுக காரர்களே மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். அதனுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு தான், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நாங்க 200-ல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை நிலை அது இல்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல அந்த கட்சியில் ஆண்டாண்டு காலமாக அந்த ஓபிஎஸ் அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு டிடிவி தினகரனை வெளியே அனுப்பிச்சு சசிகலா அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்கன்னா அதுபோல கட்சி நடத்தினா தொண்டர்கள்லாம் உற்சாகப்படுவாங்களோ? ஓபிஎஸ் எங்க ஆண்டாண்டு காலமா இருக்கிறாரு? அவர் முதலமைச்சராக இருந்தார்ல அவங்க அதிமுக பேரில் 2 தடவை. ஆமா, அம்மையார் ஜெயலலிதா தானே பிக் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமா எல்லாமே அந்த 2001 இருந்து இருக்காருல்ல. தமிழ்நாட்டில் இல்ல, இந்திய அரசியல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லுங்க. பிரியன் சார் கூட மூத்தவர், குமார் சார் கூட அவர்கிட்டே கேட்டுருவோம். இல்ல சார், இந்திய நாட்டில் முதல் முறை எந்த ஒரு அரசியல் கட்சியிலாவது முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகி அந்த முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராகி உடனே முதலமைச்சராக்கி விட்டது எந்த கட்சி? அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம். அந்த கட்சி அந்த இயக்கத்தை ஏன் வெளியேறுறாங்க? அந்த கட்சி அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் வெளியேறுறாரு? திமுகவோட கூட்டணி வச்சிருந்தா எப்படி இயக்கத்தை விட்டு உள்ளே வச்சிருப்பாங்களா? இப்பதானங்க போனாரு. அப்படியே ஆட்சி வரணும்ன்றாருங்க சார். இப்பதானே திமுகவங்க அவர் 3 முறை அக்னீஸ்வரன் அவர் நேத்து தானே சொன்னாரு. அவர் ஏன் 2022 இதுக்கு வெளியே அனுப்பிச்சாரு? 2022 இதுக்கு வெளியே அனுப்பிச்சாரு. திமுகவை ஆக்குச்சு. அன்னைக்கு வந்து அவர் சொன்னாரா? இல்ல அன்னைக்கு அவர் சொன்னாரா? பொதுக்குழு கூட்டினாரா? இல்ல, நான் கேக்குறது நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சாரா? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நேத்துக்கு தான் அவர் சொன்னாரு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் அப்ப நீக்கினப்போ அவர் திமுகவுக்கு ஆட்சி அமைக்கணும்னு தான் சொன்னார் இல்லையே. தர்ம யுத்தம் பண்ணாலும் ரெபல் பண்ணாலும் சண்டையெல்லாம் போட்டாலும் எம்எல்ஏக்களை வந்து டிடிவி தினகரன் எம்எல்ஏக்களை தான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு மீண்டும் வந்து மோடி சொன்னாருன்னு அதே ஓபிஎஸ் தானே சேர்த்துக்கிட்டீங்க 11 பேரை. அப்ப வழக்குகளே போடாம 2022ல நீ உங்களை நீக்கின உடனே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்காம ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றம் கேஸ் போடாம திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு திமுக சேர்ந்திருக்கலாமே. சார் நான் கேட்கறது அவர் இப்பதான் வந்து திமுக நல்ல ஆட்சின்னு பேசுறாரு. எப்ப சேர்ந்தா என்ன? அதேதான் நீங்க வந்து திரு அமமுக டிடிவி தினகரனுக்கு ஒரு யாஸ்டிக் காலமா இருக்குதுக்கு புரட்சி இல்ல ஓபிஎஸ் ஒரு யாஸ்டிக்ன்றாங்க. சரி ரைட் பேசுவோம், நம்ம பேசுவோம். மக்கள்கிட்ட ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற திரு ஓபிஎஸ் அவர்களை அவருடைய நிழல் கூட ஏற்றுக்கொள்ளுமா சார்? பேசுவோம். அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஆட்சி பதவியில் உயிரே போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருப்பது பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருந்தோம். 64% பேர் வந்து கொள்கை உறுதி, 35% பேர் தேர்தல் நேர பேச்சு, 1% பேர் பாஜகவுக்கு எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து தெரிவித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. திரு பிரியன், உங்களுடைய நிறைவு கருத்து அதே போல் இந்த மக்கள் கருத்தையோட சேர்த்தியே பேசுங்க. இல்லை, அதாவது இந்த எலெக்ஷன்ஸ் வந்து கடந்த எலெக்ஷன் போல் இல்லாமல் இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டோனில் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஐடியாலஜிக்கல் பிளேனில் தான் நடக்குது. ஆமாம், அந்த ஒரு 4 முனை போட்டின்னு ஒன்று நடந்துட்டுருக்கீங்க. ஒரு விஜய்ன்ற ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு மாதம் அவருக்கு இருக்குன்றது உண்மை. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய கூட்டம் கூடுறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது ஓட்டாக மாறுமான்றதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆனால் அது அவங்க பண்ணுறது என்னென்னா, ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு எந்த ஒரு விஷயத்திலையும் கருத்து சொல்லாமல், ஒரு பட்ஜெட்லையோ இல்லை ஒரு கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாலோ எதுக்குமே கருத்து சொல்லாமல் ஒரு அரசியல் உரையாடலை வந்து அவங்க ரசிகர்களோடு நடத்துறதுக்கே விருப்பப்படலை. அவர் ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தொண்டர்களோட ஒரு அரசியல் ரீதியான உரையாடலை நடத்தணும். அப்போ தான் நீங்கள் அரசியல் மயப்படுத்த முடியும் அந்த தொண்டர்களை. அவங்க தொடர்ந்து ரசிகர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அவர் ஆக்சுவலாக அவங்க ரசிகர்களாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. நீங்கள் இவரே தலைவரே பேசலை, ஏன்னா அப்புறம் தொண்டர்கள் என்ன பேசுவாங்க? அவங்க வச்சு அவரோட அறிக்கை வந்தாவது தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசுவாங்க. அப்போ தான் பொலிட்டிகலைஸ் பண்ண முடியும் நீங்கள் அவங்கள. அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ரசிகர்களாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ட்டு மாதிரி அவங்கள உருவாக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஸோ அதனால் விஜயுடைய பாலிடிக்ஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் உண்டு பண்ணுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது டேமேஜிங்காக, அது வந்து ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாருன்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ அருண்ராஜ் வந்து எங்களுக்கு மிரட்டல் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறது, அதிமுகவும் பாஜகவும் மிரட்டுற அளவுக்குலாம் நீங்கள் வர்த்தையில் வேணால் எங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு வந்து ஒரு ஏளனமாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, அது விரக்தியினோட வெளிப்பாடா இல்லை அவங்கள இப்படி ட்ரீட் பண்ணுறது மூலமாக நாங்கள் அவங்கள ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் அப்படின்றத மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணத்தை கடத்திட்டாங்க. கொடி அசைஞ்சது, பிள்ளையார் சொல்லிலாம் சொன்னது இருக்குல்ல, அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக திரும்பி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அதாவது தமிழிசையெல்லாம் வந்து கெஞ்சி கூப்பிட்டாங்க விஜயை வந்து, வாங்க தம்பி உங்களால் தனியாக தோக்கடிக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப போகிற இடம்லாம் வெளியில் பயமாக இருக்கும், எங்கள் கூட சேர்ந்துக்கோங்கலாம் சொன்னாங்க.
ஆனால் அவர் வந்து சேர மாதிரி தெரியல. இப்போ சிபிஐ மூலமாக அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த என்கொயரி மூலமாக ஒரு அழுத்தம், உங்களை சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே சேர்த்துருவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் விட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் அந்த அழுத்தத்தெல்லாம் தாண்டி தான் வெளில வந்து நான் தனியாகவே நிற்பேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது எடுத்திருக்கார், ஸ்டாண்ட் எடுத்திருக்கார். ஆனால் இன்னுமே பாஜக என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய கூட்டணி பலவீனமாக இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது, இன்னி வரையும் பலவீனமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இது பலவீனமாக இருக்குது. அதிமுக பலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 21 இதே அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. அப்போ பாமக ஒன்றுபட்ட பாமக இருந்தது. இன்னைக்கு பிளவுபட்ட பாமக இருக்குது. இன்னைக்கு தினகரன் அதில் சேர்ந்திருக்கார். தினகரனோட ஓட்டுன்றது எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள். அது வந்து தினகரனோட போகுமான்றது தேர்தலில் தான் தெரியும். அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சசிகலா வெளில இருக்காங்க, ஓபிஎஸ் இங்கே திமுக சைடு வந்துட்டார். அப்போது அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள், தினகரன் பின்னாடி போன எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள் அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு போகுமான்றது ஒரு தேர்தலில் தான் பார்க்கணும். அப்போது யாருமே இல்லாத போது பிளவுபட்ட இதற்கிடையில் அன்னைக்கு இருந்த திமுக கூட்டணி அதே மாதிரி ரீட்டைன் ஆயிருக்கு. கூடுதல் கட்சிகள் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, 3-4 கட்சிகள் வருது. அப்போது அதிமுக வந்து அதாவது பன்னீர்செல்வத்தை வந்து மிக்சர் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி மிக்சர் சாப்பிட்றாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் அவர் கூட்டணியில் இருந்தது சார். ஆக்சுவலாக ஒரு ராஜ்யசபா வந்து அந்த கொடுக்கறதுல வந்து ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபர் நல்லா இருக்கோ அங்கே போகிறாங்க. அது வந்து கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா மாறுது. எடப்பாடி கூட தான் ராஜ்யசபா இந்த 26 மார்ச்சில் தரப்போறோன்னு போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணாரு. அதாங்க இந்த வருஷம் அவருக்கு பிரச்சனை வந்துருக்குங்க. இருக்கிறது 2 வேகன்சி. அதில் வந்து அன்புமணி கேட்குறாரு, வாசன் கேட்குறாரு, தேமுதிக கொடுக்கணும்னா அவர் யாருக்கு கொடுப்பாரு? அவருக்கு அன்புமணி தான் முக்கியம். அவருக்கு அங்கே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எடப்பாடியில் வெற்றி பெறணும்னாலே பாமக தயவு வேணும். இது அன்புமணி தேமுதிக கொடுக்காம வாசனுக்கு கூட ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கு வேணா அவர் கொடுக்கட்டும். தேமுதிகவுக்கு இல்லைன்னு ஆகிட்ட பிறகு அவங்க அங்கே இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை மறுத்துட்டதுனால வெளியே வந்துட்டாங்களா? ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திட்டார்ல. இன்னொரு தடவை ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய எதுக்கு? தெரிஞ்சா ஏமாற்றத்தை சந்திக்கணும். நம்பிக்கை இல்லை, அதனால் வெளில வந்துட்டாங்க. அப்போ அவருக்கு அன்புமணியை வந்து கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக, தினகரனை கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக. இவர் யாரை கூட்டணி கொண்டு வந்தார்? கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான், கூட்டணி கட்சிகளை நாங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிங்களே. எந்த கூட்டணி கட்சியை கொண்டு வந்தீங்க? இருக்கிற கூட்டணியை விட்டீங்க. அப்போ மிக்சர் சாப்பிட்றீங்களா இல்லையா? நீங்கள் கேட்டுருவோம். அக்னி மிக்சர் சாப்பிட்ருக்காரா? இதெல்லாம் என்ன கேள்வின்னு தெரியல. அவர் தான் கேட்குறாரு, நான் கேட்கல. அவர் ஸ்ட்ரைட்டா அவர்கிட்டே கேட்டுக்கிட்டோம். அவருக்கு தான் சார் கேட்குறேன். சரிங்களா? அவர் தான் கேட்குறாரு. அவ்வளோ வாய்ப்பில் இருந்து வர வேண்டிய கட்சி வாய்ப்பு இருந்து விட்டுட்டாரு. இதெல்லாம் வாய்ப்பே தவற விட்டுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாரு. ஆமாம், இப்போ பிரியன் சார் பல அரசியல் கட்சி ஆரம்பித்து பல தேர்தலில் நின்று பல முதலமைச்சராகி பல மாநிலத்தில் இது பண்ண வந்தவங்க. பத்திரிகையாளர் கருத்து சொல்லணும்னா வந்து முதலமைச்சர் வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? பத்திரிகையாளர் வந்து மிக்சர் சாப்பிடுவாருன்னு சொல்றது சொல்லணுமா? ஒரு சட்டை இருங்க. அது சட்டையர் உங்களுக்கு சட்டையர் கரெக்ட். ஆனா அந்த சட்டையரை ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்றாங்களா? இது என்ன சார் இது? அது ஒரு கேள்வியே இல்ல சார். விட்டுருங்க சார். நீங்க வேற கேள்வி சொல்லிட்டார்ல, அது அவர் பாத்துக்குவாரு. சரியா? ஒரு கட்சியினுடைய தலைவர், தேர்தலை பார்த்தவர், சரியா, முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், ஒரு கட்சிக்கு தலைவர், அவருக்கு தெரியும். வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி எதிரணியான திமுகல போய் சேருது இல்ல, அது இழப்பு இல்லையா? திமுக ஏன் தனியாவே நிக்க மாட்டேங்குது? நீங்க தான் நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்களே. எதிர்கட்சியை இருந்து வைப்பு தொகையை இழக்கணுமே, தனியாவே நின்றுடலாமே. எங்களுக்கு தேவை கட்சி வேணாம்பா, தேமுதிக வேணாம்பா, திரு ஓபிஎஸ் அவர்கள்லாம் எங்களை பார்க்காதீங்க. நீங்க அதிமுக முதலமைச்சர் இருந்தீங்க, நீங்களா அங்கே போங்க, இல்லை தனி கட்சி ஆரம்பிங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு திமுக தனியா இருந்தா மட்டும் தான் சந்திக்க முடியுமா? அந்த நிலையில தான் இருக்கா உங்க கூட்டணி? நான் இப்ப கேக்குறேன், பாஜக அதிமுக பத்தி பேசாட்டி நம்மளுக்கு முடியலையே. திமுக காரங்களுக்கு பிரதான எதிர்க்கட்சியா கரெக்ட், பிரதான எதிர்க்கட்சிக்கே இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே சார் கார்த்திகேயன் சார். பிரதான ஆளுங்கட்சி என்ன சாதிச்சிச்சு அத நீங்க சொல்லுங்க. ஒண்ணு சாதிக்கல, கடனை நிறைய வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல சார் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் லாவகமா அந்த பால அப்படி திருப்பி விட்டுறாங்க. எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டு தேர்தல். பேருக்கு தான் கூட்டணின்றீங்க, எல்லாத்தையும் முடிவு பண்றது பாஜக அவர் தான சொல்றாரு. பொறுங்க சார், நம்ம எதை வேணாலும் பேசலாம் சார். திரு அன்புமணி அவர்கள் பாமகவினுடைய தலைவர், யாரு எங்க சார் போய் சேர்ந்தாரு சொல்லுங்க.
எடப்பாடி வீட்டுல அமித்ஷா சொன்ன பிறகு தான் அடுத்த நாள் போய் பார்த்தாரு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. 6 மாசம் நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட போய் சேர்ந்தாருன்றீங்க. வீட்டுல போய் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா இல்ல பாஜக தான் போய் சேர்ந்தாருன்றாங்க. அப்ப எது பொய் எது உண்மை? சரி 6 மாசம் காலம் என்ன பண்ணாரு? டிடிவி தினகரன் யாரை போய் பார்த்து வந்து சேர்ந்தாரு? 6 மாசம் என்ன டிடிவி தினகரன் பெங்களூர் வழியா டெல்லிக்கு போயிட்டு நான் கேக்குறேன் நீட் விலக்கு வரல 5 வருஷமா திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேப்பாரா பிரியன் சார்? அது கேட்கலங்க, தாராளமா கேளுங்க. அதான் நாங்களும் கேக்குறோம். அப்போ இப்ப நடக்க கூட்டணி அமைச்சதை பத்தி பேசுறோம். உங்களுக்கு இத பத்தி தான் பேசுறீங்க. திமுக செய்தது சாதனைகள் என்னன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல. அவர் ஏற்கனவே சவால் என்ன சாதனை என்ன சொல்லிட்டாரு. 24 மணி நேரம் அக்னி ஒரு நிமிஷம் 365 நாளும் பாஜக அதிமுக கூட்டணி பத்தியே பேசுவதுதான் திமுகவின் வெற்றியா வச்சிருக்காங்கன்னா இப்ப தமிழ்நாடுனா திமுக மட்டும்தான் தமிழ்நாடா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக. டைம் இல்ல. நன்றி ராஜகம்பீரன் பாஸ், உங்களோட நிறைவு கருத்து. அதிமுக தலைமையிலே தான் வந்து சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிற அந்த உரையாடலை மாற்றி என்டிஏ கூட்டணி என்கிற ஒரு டைலாக்கை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க டெல்லியில. அதற்கு நீங்கள் உடன்பட்டதுனால தான் தமிழ்நாடு வந்து இங்கே திமுகவா என்டிஏ கூட்டணியா என்கிற நிலைமை வந்தது. அதை உருவாக்குவதற்கு உங்களுடைய மௌனம் அல்லது உங்களுடைய சமரசம் தான், அதிமுகவினுடைய சமரசம் தான் அதற்கு காரணம். இப்போ எல்லா கட்சிகளும் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தா என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்களாம் இதை நோக்கி வருகிறார்கள்னா யோசிச்சு பாருங்க. 2011 வந்து திமுக ஆட்சிக்கு வர முடியாததற்கு தேமுதிகவின் நிலைப்பாடு முக்கிய காரணம். 2016 மக்கள் நல கூட்டணி உருவானது மிக முக்கியமான காரணம். 2 முறை திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாத சூழ்நிலையை உருவாக்கிய கட்சியை கூட அவர்கள் அரவணைக்கிறார்கள். அவர்கள் வாக்கு சதவீதம் வலிமையாக இருந்தார் சார். இருங்க, அப்ப மாற்று கருத்து கொண்டவர்களை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வதை போல மாற்று கருத்து கொண்டவர்களை எல்லாம் அரவணைக்கிறாருங்கிறதுனால தான் அவர் வலிமையோடு இருக்கிறாரு. நீங்க இருக்கிறவன பூரா விரட்டி வரிய, டிடிவி தினகரன் விரட்டி வரிய, ஓபிஎஸ் விரட்டி வரிய, சசிகலாவை யாரும் தெரியலங்கிறீங்க, அதிமுக கிடையாதுங்கிறீங்க. எம்ஜிஆர் அதிமுக இல்லைன்னு சொல்லாது ஒண்ணுதான் பாக்கி எடப்பாடிக்கு. நன்றி. எம்ஜிஆர் நீக்கி இருப்பாரு, நேரம் இருந்திருந்தாரா. குமார் உங்களுடைய நிறைவு கருத்து. டைம் இல்ல, சுத்தமா டைம் இல்ல. இன்னைக்கு உங்க ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு. தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இல்ல என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டே இருக்காரு. அது சொல்றாரு. இப்போ இந்த தேர்தல் வந்து அவ்வளவு சாதாரணமாக, இது ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக, வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்னொன்று ஒரு 10 நாளையில் அறிவிப்பு வந்துடும். யாருக்கும் தனி பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கும் கிடைக்காது என்பது என்னுடைய கருத்து. அதனால காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது. உங்கள் விருப்பம். அவன் அதான் என் விருப்பத்தானே சொல்ல முடியும். நான் ஒருத்தர் கடன் வாங்கி சொல்ல முடியும். என்னுடைய ஆய்வை வைத்து நான் சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. அடுத்தால கூட்டணிகள் எப்படி நிறைவாகிறதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணி பேசலாம். நன்றி. ஜேம்ஸ் உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. 2026 நிச்சயமாக வந்து மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிற ஒரு அரசியல் களம். அதே மாதிரி வரலாறில் இடம் பிடிக்க போகிற களம். அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் யார் அப்படின்னா விஜய் அவர்கள். ஸோ மக்களுடைய ஆதரவோட நிச்சயம் வந்து முதல்வர் ஆவார். கார்த்திகேயன் ஒரு கேள்வியை நான் முதல்ல இல்ல கேள்விக்கு டைம் இல்ல. கேள்விக்கு டைம் இல்ல. அதுக்கு முதல்ல விஜய் வெளியில வரணும். பாப்போம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.